இந்த தண்ணி வந்து ஒரு ஒரு துளி வந்து 1000 ரூபாய் அப்படி போய் சொல்லுவான் பார்த்தீங்களா. அதே மாதிரி தான் இவனுங்களோட கதையும். அம்மா ஹோட்டல் சோத்து கூட அவன் வக்கு இல்லாமல் இருப்பான் அவன். ஆனால் அங்கே வந்துட்டு நான் வாரம் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவான். இந்த அளவுக்கு வந்து பார்த்தா மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கேன். ஒருத்தனை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா அதுக்கு என்ன முழுக்க அவனுக்கு என்ன பண்ணணும், மீட்டிங் சொல்லிட்டு உனக்கு கண்டெக்ட் பண்ணுவாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் எக்ஸ்பிளேஷன் கொடுப்பானுங்க. என்னன்ட்டு நாங்கள் இவ்வளோ வாங்கினோம், அதை நம்ம சதுரங்க வேடியில் பார்ப்போம் பார்த்தீங்களா. ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்களை நிற்க வச்சு பேச வச்சுட்டு நாங்கள் இவ்வளோ வாங்கினோம் அவ்வளோ வாங்கினோம், நான் இன்னைக்கு காரில் சுற்றுறேன் பைக்கில் சுற்றுறேன். ஆனால் அவன் 5 ரூபாய் ஹோட்டலில் அம்மா ஹோட்டல் சோத்து கூட அவன் வக்கு இல்லாமல் இருப்பான் அவன். ஆனால் அங்கே வந்துட்டு நான் வாரம் 80,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன்னு சொல்லுவான். அப்படி வந்து எல்லாரையும் பிரைன் வாஷ் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் வந்து பொருள் வாங்க வைப்பான். மிச்சம் அந்த 95 பேர் வந்து வேஸ்ட் தானே. அந்த 95 பேர் வந்து வேஸ்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த 200 ரூபாய் காசை வந்து வாங்கிக்கிறான். முன்னாடியே ஸ்டார்டிங்கில் உள்ளே போகும்போது 200 ரூபாய் காசை கொடுத்தா தான் உள்ளே போகணும். இந்த அளவுக்கு வந்து பார்த்தா மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை வந்து செஞ்சுட்டு இருக்கு. இப்போது ஸ்டார்டிங்லேயே வந்து நான் சொல்கிறேனே, ஒரு 50,000 ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபர் எப்பேற்பட்ட ஒரு மனநிலைமையில் இருப்பார், எப்பேற்பட்ட ஒரு கான்சன்ட்ரேஷனில் இருப்பார், எப்பேற்பட்ட அவங்களோட வாழ்க்கை தரம் எப்படி இருக்கும். ஆனால் இவனுங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா வாரம் 80,000 ரூபாய் வாங்குறேன், மாதம் நான் வந்து 3 லட்சம் 4 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறேன் அப்படின்னா ஒரு 10 ரூபாய் வந்து பார்த்தா பிச்சைக்காரனை கொடுக்க யோசிப்பான். அந்த அளவுக்கு இவனுங்க எல்லாருமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சோத்துக்கே வக்கில்லாதவனுங்க அவனுங்க எவனுமே. ஆனால் கேட்டால் நாங்கள்லாம் வந்து வெளிநாடு டூர் போனோம், அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொல்லுவானுங்க. ஆனால் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. லோக்கலில் எங்கேயாவது வந்து இந்த கோவா பீச்சு, அதுக்கப்புறம் நம்ம மெரினா பீச் இங்கெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நாங்கள்லாம் வெளிநாடு போனோம் அங்கே போனீங்க அப்படின்னு போய் சொல்லிட்டு மக்கள் மத்தியில் ஆசையை வந்து தூண்டுறானுங்க. இப்போ ஒருத்தனை நம்ம ஏமாற்றணும் அப்படின்னா உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட்ஸ் வரும், நீ இன்னும் நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் மனசாட்சியை தொட்டு சொல்கிறேன், 35,000 ரூபாய் கட்டினேன் நான். 3 ஐடி ஃபஸ்ட்டு ஒரு ஐடி போட்டேன் நான். போட்டவொன்னே இன்னும் 2 ஐடி போட சொன்னானுங்க. அவனுங்க 3 இன்கமாக உனக்கு வரும், அது நீ நல்லா சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா என்கிட்ட காசு இருக்கிறது நல்லபடியாக பார்த்தானுங்க. 3 ஐடியா போட வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா வந்து பார்த்தோம் அப்படின்னா நீ குடும்பத்தை விட்டு வந்து இங்கே வந்து உட்காந்துரு, ரூமு சாப்பாடுலாம் தரேன். ரூமு சாப்பாடலாமா எதுவுமே தரல எனக்கு. அந்த கம்பெனிலே வந்து பார்த்தோம் அப்படின்னா பாய் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் தலகாணி இல்லாமல் படுப்பேன். இதை நான் சொல்கிறதுக்கு நான் வெக்கமே பட மாட்டேன். ஏன் அப்படின்னா என்னுடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய பேர் திருந்தணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சாப்பாட்டுக்கு என்ன நினச்சிக்கோங்க, சாப்பாடு இன்றைக்கும் நம்ம வீட்டுக்கு வந்தால் வந்து பார்த்தோம் அப்படின்னா 10 பேருக்கு சாப்பாடு போடுற அளவுக்கு என்னுடைய குடும்பம் என்னுடைய அந்தஸ்து அந்த அளவுக்கு வந்து பார்த்தோம்னா வளர்ந்துருக்கு. ஆனால் சாப்பாடு இல்லாமல் சத்திரமாக போயிருக்கிறேன். ஐயோ சாப்பாடு எங்கேயாவது கிடைக்காதா, அம்மா ஹோட்டல் சாப்பாடு ஏங்கி இருக்கிற அந்த கம்பெனி போய் நான். இது அந்த டிரான்ஸ் இந்தியாவில் வேலை பார்க்குற எல்லாருக்குமே இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அனுபவம் கண்டிப்பாக இருக்கும். தயவு செஞ்சு அந்த கம்பெனிலேருந்து வெளியில் வாங்க. வெளியில் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு தேவைப்படுதா, எனக்கு